சித்திரை மாதத்திலே வரக்கூடிய திருவோண நட்சத்திர நாள், ஆனி மாதத்திலே வரக்கூடிய உத்திர நட்சத்திர நாள், இது போக மார்கழி மாதத்திலே வரக்கூடிய அந்த திருவாதிரை நட்சத்திர நாள். இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த உதய காலத்திலே அபிஷேகம் என்பதை செய்வார்கள். காலையிலன்னு சொல்றோம் இல்லையா, அந்த உதய நேரத்திலே தான் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகத்தை செய்வார்கள் நட்சத்திரங்களை பொறுத்தவரை. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா திதியை பிரதானமா வச்சு ஒரு 3 நாட்களை சொல்லியிருக்கா. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பத்தி வளர் மரு சதுர்த்தசி அப்படின்னு சொல்றா. வளர்பிறை சதுர்த்தசி நாள் தான் இது. எந்தெந்த மாசத்திலே சொல்லி பார்த்தோம்னா மாசி, முதல்ல பார்த்தோம்னா மாசி மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தசி நாள். அதுக்கப்புறம் அரி அப்படின்னு சொல்றான். அரி அப்படின்னு சொன்னா, அரிமான்னு சொன்னா சிங்கத்தை குறிக்கும் அல்லவா, சிம்ம மாசம்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆவணி மாதம், ஆவணி மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தசி நாள் என்றும் இந்த அபிஷேகம் அப்படிங்கிறது உண்டு. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா கன்னி அப்படின்னு சொல்றா. கன்னின்னு சொன்னா கன்னியா மாசம் சொன்னா அது புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தசி நாள் என்றும் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் என்பது உண்டு. மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறேன். என்னென்ன மாசம் திதியை பொறுத்த வரைக்கும் சொல்லி பார்த்தோம்னா மாசி மாதம், ஆவணி மாதம் மற்றும் புரட்டாசி மாதம். இந்த 3 மாதங்களிலே வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தசி திதி நாட்களில்தான் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகத்தை செய்வார்கள். இந்த திதி பிரதானத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா இது மாலை பொழுதிலே இந்த அபிஷேகம் என்பது நடக்கும். மாசி மாதம் அந்த மாலை பொழுதிலே என்னைக்கு சதுர்த்தசிங்கிறது வர்றதோ அன்னைக்குத்தான் அது அபிஷேகங்கிறத வச்சிருப்பா. அதே மாதிரிதான் ஆவணி மாதத்திலும் சரி புரட்டாசி மாதத்திலும் சரி மாலை பொழுதிலே அந்த சதுர்த்தசி திதி, அதாவது வளர்விரை சதுர்த்தசி திதி என்பது வியாபித்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த நாளிலே நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் என்பது நடக்கும். ஆக இந்த 6 மாதங்களுமே இறைவனுக்கு 6 காலங்களாக பார்க்கப்படுகிறது. நம்ம இப்படி கூட புரிஞ்சுக்கலாமே. முதல்ல மார்கழி மாசம் வரும்பொழுது மார்கழி மாசத்தை நம்ம உதய காலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உஷக்காலம்னு சொல்றோம் இல்லையா, விடியற் காலை பொழுதிலே நடக்கக்கூடிய அந்த முதல் கால அபிஷேகமாக அதனை எடுத்துக்கொள்ளலாம். மார்கழியை தொடர்ந்து வரக்கூடிய மாசி மாதத்தை பார்த்தோம்னா அத கால சந்தி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சித்திர மாதம் அப்படின்னு வரும் பொழுது இதனை உச்சிகால பூஜை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ஆணி மாதம்னு வரும் பொழுது அந்த ஆணி மாதத்தை சாயரக்ஷ காலமாக எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ஆவணி மாதத்தினை அந்த இரவு நேரத்திலே வரக்கூடிய அடுத்த கால சந்தியாக நம்ம பார்க்கலாம். அதையும் தொடர்ந்து வரக்கூடிய அந்த புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய அந்த பூஜையினை அர்த்தஜாம பூஜையாக நாம் கணக்கிலே கொள்ளலாம். இப்படி இந்த 6 கால பூஜையைத்தான் இந்த ஒரு வருடத்திலே 6 நாட்களிலும் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகத்தினை செய்கிறார்கள்.